ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒரு தலைமைக்கு கீழ்ப்படியாமல் இல்ல தலைமைக்கு எதிராகவோ கருத்து விளைவித்தா அவர்களை நீக்குவதுதான் சரி. அந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கி இருந்தாங்க. முதல் முறையாக தேவர் ஜெயந்தி. இப்போ செங்கோட்டையன் வந்து ஒரு தேவர் பக்தருங்க. அவரு தேவருடைய பொன்மொழிகள் போல அவர் வாழ்ந்தவர். ஒவ்வொரு வருஷமும் தேவர் ஜெயந்திக்கு அவர் போவாரு அப்படின்னா பரவாயில்ல. முதல் முறையாக தேவர் ஜெயந்திக்கு ஐயா வர்றாங்க. யார் கூட வர்றாங்க? ஜல்லிக்கட்டு நாயகன், திருச்சி ஜல்லிக்கட்டு ராஜேஷ் இல்ல, ஜல்லிக்கட்டு நாயகன் அப்படின்னு தன்னைத்தானே அழைத்து கொண்டு 7 நாள் போராட்டம் விட்டு 7வது நாள் ஜல்லிக்கட்டு போராட்ட கடத்தில் எல்லாத்தையும் அடிச்சு விரட்டி வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லி இந்த வடிவேலு கப்பத்துட்டு வரல நாச்சியப்பன் பாத்திர கடை கப்பு, அது மாதிரி ஜல்லிக்கட்டு நாயகன் தனக்கு தானே பட்டத்தை சூட்டி கொண்ட மரியாதைக்குரிய ஐயா ஓ பன்னீர்செல்வம், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நினைச்சிடாதீங்க, அதே மாதிரி மக்கள் செல்வன் டிடிவி தினகரன் மரியாதைக்குரிய அண்ணன், அவர் வந்து அவரு, அப்புறம் மரியாதைக்குரிய ஐயா செங்கோட்டையன், ஒரே கார்ல 3 பேரும் ஒரே டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோங்க அப்படிங்கிற மாதிரி டெம்போலாம் வச்சு 3 பேரும் தேவர் ஜெயந்திக்கு வந்தாங்க. ஓ சோடியா மிஸ் ஆகிறீங்களா? ஒரே அடி சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்கன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி மைண்ட் வாய்ஸ். 2 பேரும் ஒன்னா மிஸ் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லி அடிச்சாப்ல ஒரே அடி அடிச்சு கச்சை விட்டுக்கிட்டவங்க. இதை விட பெரிய குடும்பம் என்னன்னா 3 பேரும் சேர்ந்து போய் மரியாதைக்குரிய தியாக தலைவி என்று பெயர் எடுத்த அவங்க ரொம்ப மொழிப்போர்த்தி தியாகத்தில் வந்து ஈடுபட்டு ஜெயிலுக்கு போன மாதிரி, அப்படி வந்து மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், ஸ்டெர்லைட்டு, கூடங்குளம், அணு உலை போராட்ட காலத்தில் ஈடுபட்டதுனாலையும் அந்த போராட்ட காலத்தில் துப்பாக்கி நடத்தும் போது நெஞ்சை நிமிர்த்து கொண்டு அவங்க நின்னது மாதிரியும், அப்படியே தமிழ்நாட்டினுடைய இந்தி திணிப்பு, நீட்டு பிரச்சனை, தமிழ் மொழிக்கு எதிரான பிரச்சனையில் வந்து போராட்ட காலத்தில் நின்ன மாதிரியும் தியாக தலைவி. இந்த நாட்டில் கொள்ளையடிச்சுட்டு உள்ள போனவன், கொலை பண்ணிட்டு உள்ள போனவன் எல்லா பயனும் ஒரு பட்டத்தை போட்டுக்கிறது தியாகம்.